சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழ் நல்லபடியா பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இங்க பார்த்தா அந்த சாவித்திரியும் தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அம்மா, நம்ம எவ்வளவோ பண்ணியும் இவ அதெல்லாம் தாண்டி பரீட்சை எழுதி முடிச்சிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொறுமிக்கிட்டு இருக்குங்க. இவளை நம்ம ஏதாவது பண்ணணுடி, பாத்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேசிக்கிட்டு இருக்குங்க. தமிழ் நல்லபடியா பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வீட்டுல உட்கார்ந்துருக்காங்க. காலுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சேது வராரு. என்னடி, நினைச்ச மாதிரியே பரீட்சை எழுதி முடிச்சிட்டோம்னு ரொம்ப திமிரா இருக்கியோ அப்படின்னு சேது கேக்குறாரு. நான் எதுக்கு திமிரா இருக்க போறேன், எனக்கு கடவுள் நல்ல வழியா காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது சொல்றாரு, கடவுள் காட்டுவாரு, அந்த கட்சிக்காரமா சொன்னதுனாலதான் உனக்கு இம்புட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட பார்த்தா அப்புறம் சேது எல்லாரும் இங்க நிக்கிறாங்க. வீட்டுல ராஜாங்கமும் உட்கார்ந்து இருக்காரு. கட்சி தலைவர் போன் பண்றாரு. அமைச்சரே, நீங்க பண்ண வேலையால இப்போ நம்ம கட்சிக்கு இருந்த கெட்ட பேரெல்லாம் காணாம போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளவு போன் கால்ஸ் வருது எனக்கு தொடர்ச்சியா. எல்லாரும் போன் பண்ணி நம்ம கட்சியை பத்தி அம்பட்டு பெருமையா பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களை பத்தியும் இந்த ஊரே புகழ்ந்து பேசுது. அதுக்கு நீங்க உங்க மருமகளை பரீட்சை எழுத கூட்டிட்டு போனதுதான் காரணம். உங்க மருமக தான் உங்களுக்கு ரொம்ப ராசியான பொண்ணா இருக்கா. உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போறது உங்க மருமக தான். உங்க மருமகனால நீங்க பெரிய இடத்துக்கு போக போறீங்க அமைச்சரே அப்படின்னு அவங்க சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமா தலைவரே, நீங்க சொன்ன மாதிரியே நானும் பண்ணிட்டேன். எப்படியோ நம்ம கட்சிக்கு இருந்த கெட்ட பேரு நல்லபடியா முடிஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமா பேசிக்கிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள், நீங்க அந்த பொண்ணுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிருங்க. அந்த பொண்ணை நீங்க மேற்கொண்டு நல்லபடியா படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆகி காட்டுங்க. அமைச்சர் வீட்டுல டாக்டர் இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் ரொம்பவே சந்தோஷமா பேசிட்டு போனை வச்சிடறாரு. உடனே அப்பத்தா கேக்குறாங்க, என்னையா அரசாங்கம் அப்படின்னு கேட்கும்போது, அது ஒண்ணும் இல்லாத்தா, இந்த மாதிரி தலைவர் போன் பண்ணாரு. போன் பண்ணி நம்ம தமிழ்ச்செல்விய பரீட்சை எழுத கூட்டிட்டு போனோம்ல, அதனால நம்ம கட்சிக்கு இருந்த கெட்ட பேரெல்லாம் எல்லாம் மறைஞ்சு போயிருச்சான். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் தொடர்ச்சியா போன் பண்ணி நம்ம கட்சியை பத்தி பாராட்டிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொன்னதும் உடனே அப்பத்தா எல்லாம் அந்த தமிழ்ச்செல்வி ஆனதாண்டா. நம்ம தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லை அப்படின்னா இந்த விஷயம் எப்படி உனக்கு நடந்திருக்கும். ஆரம்பத்துல இருந்து தமிழ்ச்செல்வி தான் உன் கூடவே இருந்து உன்னோட ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் துணையா இருக்கா. அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அப்பத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரி என்னம்மா, ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் உன் பேத்திக்கு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருவ. நீ தமிழ்ச்செல்வி இப்படி தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருக்கியா? அவளுக்கு பரீட்சை எழுத போகணும். அந்த சமயம் இந்த அம்மா சொன்னதுனால கூட்டிட்டு போக முடியா வந்துருச்சு. நீ என்னடானா ஆச்சா ஊச்சான்னு பேசிக்கிட்டு இருக்க, பேசாம இருக்கியா அப்படின்னு அப்பத்தாவை சாவித்திரி சத்தி விட்டுருது. அப்புறம் பார்த்தா நைட் ஆயிருது. தமிழ் எப்படா படுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது தமிழை தூக்கி படுக்க வச்சிடறாரு. தமிழ் சேதுவை பாக்குறாங்க. இவருக்கு நல்ல பாசம் இருக்கு, ஆனா வெளிக்காட்டத்தான் மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ள நினைச்சிட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. சேதுவும் படுத்து தூங்கிடுறாரு. இங்கிட்டு பார்த்தா ராஜாங்க தூங்காம உட்கார்ந்துருக்காரு. மோகனா உள்ள வர்றாங்க. என்னங்க இவ்வளவு நேரம் தூங்காம இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மோகனா, இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஏங்க அப்படின்னு கேட்கவும், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் சேது ஏன் அந்த மாதிரி வார்த்தையால் அந்த பிள்ளையை பேசினான்னு தெரியல அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கவலையாக பேசிக்கிட்டு இருக்க.